ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ஜோதிட தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு பெரிய சம்பவம் என்று சொல்லலாம். 2026 பிறந்திருச்சில் முதல் சம்பவமானது இப்போ அரங்கேற போகுது. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடப்பதாக ஆல்ரெடி நிறையவே தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதன்படி இப்போ ஒரு பெரிய சம்பவமானது நடக்க போகுது. ஸோ பிப்ரவரி 17ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடக்கக்கூடிய நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய 5ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு அப்படி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய கிரகணமானது சூரிய கிரகணம். நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது ஒரு பயங்கரமான கிரகணமாக நடக்க போகுது. இந்த கிரகணத்துடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரிய வரும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிரகண தாக்கம் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மாசி மாதத்தில் மகா அமாவாசையானது வருகிறது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் மாசியில் வரக்கூடிய அமாவாசை தான் பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படுது. மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசையில் அங்காளம்மன் கோவில்களில் திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக நடைபெறும். இந்த அமாவாசையே ஒரு பயங்கரமான அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் உங்கள் ராசிக்காரங்க செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வானில் தோன்றக்கூடிய இந்த நாளில் கிரகணம் நெருப்பு வளையமாக இருக்க போகுது. இந்தியாவில் இது பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி 2026 ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நிகழ்கிறது. இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரியும். இந்த கிரகணங்கள் குறித்து முக்கிய தாள்கள் நிறையவே இருக்கு, வாங்க பார்க்கலாம். வானியல் நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று தான். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது தோன்றியிருக்கு. இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணமான இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து தெளிவாக தெரியும். இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12:31 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டு இருக்கு. அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும். இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது. ஸோ அதனால் கிரகணத்துடைய இது அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதிப்பு கிடையாது. ஆனால் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது. அது என்ன வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் கடந்து சொல்லும்போது சூரியன் கிரகணம் ஏற்படுது. ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அதன் அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும். அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதன் மையப்பகுதியை மட்டும் 96% மறைக்கும். இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளைய போல காட்சியளிக்கும். இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல. பிரத்யோக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும். இந்த நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சமாக 2 நிமிடங்கள்லேருந்து 20 வினாடிகள் வரை நீடிக்கும். ஸோ இது பேரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வோர்பஸ் அறிக்கை என்று அழைக்கப்படுது. ஸோ இந்த ஒரு கிரகணம் தான் இப்போ நடைபெற இருக்கு. அடுத்தடுத்த கிரகணங்களும் தொடர்ந்து நடைபெறும். விஞ்ஞானிகள் கருத்துப்படி கிரகணம் எப்போது ஜோடியாகவே நிகழும். இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு. இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் என்பது குறிப்பிடப்படுது. இதுதாங்க சூரிய கிரகணத்தை பற்றிய தகவல்கள். இப்போ சூரிய கிரகணம் நடைபெறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாசி அமாவாசையில் செய்ய வேண்டிய பலன்கள், அதாவது ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி ஷேர் பண்ணுறேன். கடகராசி புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவானை நட்சத்திர நாயனாக கொண்ட புனர்பூசத்தில் பிறந்த உங்கள் ராசிக்கு மாசி மாத அமாவாசை கிரகணத்திலிருந்து சில இடமாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். பயணம் அனுகூலமாக இருக்கும். வீடு மனை தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களோடு இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். அதாவது உடன் பிறந்தவர்களோடு இருந்த மன வருத்தம், அப்புறம் உங்கள் கூட இருந்தவங்களுடைய மன வருத்தம், இந்த மாதிரிலாம் இருந்தது நீங்கும். தடைப்பட்ட வேலைகள் தடையின்றி முடியும். கடினமாக வேலைகளை செய்து முடிப்பீங்க. பரிசு பாராட்டு கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி சாதகமாகும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படுங்க. அதுக்கப்புறம் பூசமில் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பல வகை யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மதிப்பு மறி உயரும். ஆன்மீக பயணங்கள் செல்ல ஆர்வம் உண்டாகும். வீடுமனை வாங்குவது விற்பதில் இருந்த தாமதங்கள் நீங்கி லாபகரமாக நடக்கக்கூடும். சாமர்த்தியமான செயல்களால் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. ஆரோக்கியமானது மேம்படும். எதையுமே ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதில் ஈடுபடுவது நல்லது. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு. எந்த ஒரு முயற்சியும் தாமதத்திற்கு பிறகே பலன் தரக்கூடும். ஸோ வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்கிறதுனால எல்லாத்திலுமே ஒரு வகையில் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உயர் ரக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் நேரும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அனுகூலம் உண்டாகும். வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கிடைக்க செய்யும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். சாதுரியமாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலமானது உண்டாகும். வெளிநாடுகள் செல்லக்கூடிய முயற்சிகளில் தாமதமானது ஏற்படும். அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். அதனால் அவசரங்கிறது எதிலுமே வேண்டாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ மாசி அமாவாசைங்கிறதுனால இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள். பித்திருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்ம சந்ததியினரும் வளமோடு வாழ்வோம் என்பது உறுதி. முக்கியமாக பித்திருசாபம் இல்லாமல் பெருமகிழ்ச்சியோடு வாழலாம். அந்த வகையில் இந்த மாதத்தில் அமாவாசை நாளான அன்னைக்கு முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்தர்களுடைய ஆசையை பெறலாம். மாசி மாத அமாவாசையானது சிறப்பான கிரகணத்தில் வர்றதுனால பித்திருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய காலமாகும். மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால பித்திருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சி தரும். இந்த அமாவாசை நாளில் பித்திருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீர் தானம் செய்தால் 11,000 ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை கரெக்டாக செவ்வாய்க்கிழமை கிரகண நேரத்தில் வர்றதுனால இந்த நன்னாளில் சீர்திருத்தம் செய்தால் பித்திருக்கள் திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் சுகமாக தூங்குவார்கள் என விஷ்ணு புராணங்களில் கூறப்படுது. அதனால் நாமும் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக இந்த நாளில் பெற்றுக்கொள்ளணும். ஸோ மாசி அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்கள் வணங்கினால் வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலாம். இந்நாளில் தீர்த்திருத்த தலங்களுக்கு சென்று தண்ணீர் இறைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்க்கலாம். இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அதனால் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும். அதை செய்ய இந்த நாளில் மறக்காதீங்க. இதெல்லாம் தாங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் செய்து பயன்பெறணுங்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணதை தெளிவாக கடக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இந்த ஒரு தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு
பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.